உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். கோவையை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் 6 பேர் கேரள மாநிலம் பாலக்காடு அருகே சிற்றூர் ஆற்றில் குளிக்கும் போது 2 பேர் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டனர். ஒரு மாணவனை தீயணைப்புத் துறையினர் உயிருடன் மீட்ட நிலையில் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட மற்றொரு மாணவனை தீவிரமாக தேடி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதாம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது கோவை தனியார் கல்வி பயிலும் மாணவர்கள் உட்பட சிலர் கேரள மாநிலம் பாலக்காடு அருகே உள்ள ஒரு குளிக்க சென்ற நிலையில் 2 பேரை தண்ணீர் இழுத்து சென்றது. இதில் கௌதம் என்ற மாணவர் தற்போது உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மற்றொரு மாணவரை தற்போது பொதுமக்கள் உதவியுடன் தீயணைப்புத்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். தற்போது கேரளாவில் பல்வேறு மாவட்டங்களில் மழையானது பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக பல்வேறு ஆறுகள் மற்றும் அணைப்பகுதியில் மழை வெள்ளமானது அதிக அளவில் பெருக்கெடுத்து வருகின்றது. இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் உள்ள தனியார் கல்லூரி பயின்று வரும் மாணவர்கள் இன்று கேரள மாநிலம் பாலக்காடு அருகே உள்ள ஒரு சிற்றூர் ஆற்றில் குளிக்க சென்றுள்ளனர். அவர்களில் கௌதம் மற்றும் அருண் ஆகிய 2 மாணவர்கள் தண்ணீரில் குளித்துக் கொண்டிருந்த போது அந்த பகுதியில் ஒரு சுழல் குழி ஒன்றில் இருவரும் சிக்கியுள்ளனர். இதில் முதலாவதாக ஒரு மாணவனான அருண் இந்த சுழல் குழியில் சிக்கி இழுத்து செல்லப்பட்டார். சில நிமிடங்களில் மற்றொரு மாணவனான கௌதமும் இந்த சுழல் குழியில் சிக்கினார். இதில் கௌதம் என்ற மாணவர் தற்போது மீட்கப்பட்ட அருகிலுள்ள மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது கௌதம் உயிரிழந்துள்ளார். அருண் என்ற மாணவனை தீயணைப்புத் துறையினர் மற்றும் ஸ்கூபா டைவர்ஸ் நேரில் வரவழைக்கப்பட்டு தற்போது பொதுமக்கள் உதவியுடன் தீவிரமாக தேடி வருகின்றனர். கோவையை சேர்ந்த 6 மாணவர்கள் மற்றும் மாணவிகள் இந்த பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள ஆட்சி குளிக்க சென்றபோது ஒரு மாணவர் உயிரிழந்த சம்பவம் தற்போது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இந்த மற்றொரு மாணவனை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சதா. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.